அன்புக்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்க ஆரம்பித்த அந்த காலத்தில் வானத்துடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். ஒத்து கேட்கக்கூடிய ஷைத்தான்கள் எரி நட்சத்திரங்களினால் எரியப்பட்டன என்பதையும் பார்த்தோம். இந்த நிகழ்வு இஸ்லாத்துக்கு முன்னாலும் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அதிகரித்தது என்பதை பார்த்தோம். ஏனென்றால் சஹீஹ் முஸ்லிம்லே வரக்கூடிய ஹதீஸிலே இருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், இப்படியான நிகழ்வு ஜாஹிலியா காலத்திலும் நடந்திருக்கிறது. நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், இப்படியான எரி நட்சத்திரத்தை கொண்டு எரியப்பட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்ட கேள்வியில இருந்து என்ன தெரிகிறது என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஹிலியா காலத்தில் இப்படி நடந்தால் என்ன சொல்வீர்கள்? எனவே ஜாஹிலியா காலத்திலும் இவ்வாறு எரியப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்திலே பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளக்கினோம். அந்த செய்தியிலே என்ன அறிவிக்கப்படுகின்றது என்றால், அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா அறிவிப்பான். அரிசை சுமக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் முதலிலே அதை அல்லாஹ்விடமிருந்து செவிமடுப்பார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள், பயப்படுவார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிப்பான். அவர்களுக்கு கீழால் உள்ள வானத்தில் உள்ளவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிப்பார்கள். இப்படி கீழ் வானம் வரையில ஒவ்வொருவருக்கும் அந்த செய்தி சென்று கொண்டிருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். பின் முடிந்ததற்கு பிறகு கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் என்று கேட்பார்கள். இப்படி கீழ்வானத்துக்கு வருகின்ற பொழுது ஷைத்தான்கள் அதை ஒத்து கேட்டு கீழே சாத்திரக்காரர்களிடத்திலே சொல்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்களுக்கு சில நேரத்திலே எரி நட்சத்திரத்தினால் எரியப்படும் என்று அந்த செய்தியிலும் இடம்பெற்றிருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. சாத்திரக்காரர்கள் அதிலே கூடுதலாக விஷயங்களை கலந்து சொல்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் அது இறைவனுடைய செய்தியில இருந்து, வானத்தில இருந்து ஒத்து கேட்கப்பட்ட விஷயம் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அதே போன்று நாங்கள் சென்ற வாரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பார்த்தோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கவில்லை, ஜின்களை காணவும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? அதாவது அந்த வசனங்கள் இறங்கப்படக்கூடிய நேரத்திலே நபி அவர்களுக்கு தெரியாமலே அந்த ஜின்கள் அந்த வசனங்களை செவிமடுத்தன. நபி அவர்கள் ஜின்களுக்கு பாடம் நடத்துவதற்காக சென்று அங்கே பாடம் நடத்தவில்லை என்பதை அவர்கள் அந்த செய்தியில இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்த செய்தி. ஆனால் இது அல்லாத சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களிடத்திலே சென்று அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்குகின்றோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 450வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், அவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர் அல்கமா இடத்திலே கேட்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜின்னிரவிலே கலந்து கொண்டார்களா என்று கேட்ட பொழுது அல்கமா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யாரும் கலந்து கொள்ளவில்லை, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவிலே இருந்தோம். பின்னர் நபி அவர்களை நாங்கள் காணவில்லை, அவரை இழந்தோம், அவர்களை தேடினோம், பள்ளத்தாக்குகளிலே நபி அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தோம். அதற்கு பிறகு நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், என்ன சொல்லிக் கொண்டோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறக்க விடப்பட்டிருக்கிறார்கள், அதாவது ஜின்கள் அவரை கடத்தி சென்றிருக்கிறது, அல்லது அவர்கள் இரகசியமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டோம். அதுதான் நாங்கள் சந்தித்த இரவுகளிலே ஒரு மோசமான இரவாக அந்த இரவு இருந்தது. காலை நேரத்திலே நபி அவர்கள் ஹிரா பகுதியிலே இருந்து வந்தார்கள்.
அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை தேடினோம், நாங்கள் ஒரு மோசமான இரவை சந்தித்தோம் என்று அவர்கள் முறைப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அதானி தாயில் ஜின்னி, ஜின்களிலே ஒருவர் என்னை அழைப்பதற்கு ஒருவர் வந்து என்னை அழைத்து சென்றார். ஃபதஹப்து மஅஹு ஃபகரஅது அலைஹிம் அல் குர்ஆன், நான் அவர்களிடத்திலே சென்று குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பித்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னர் நபி அவர்களை எங்களை அழைத்து சென்று ஃபஅரானா ஆசாரஹும் வ ஆசார நீரானிஹிம், ஜின்களுடைய அந்த அடையாளங்களையும் அவர்களுடைய நெருப்பின் அடையாளங்களையும் நபி அவர்கள் எங்களுக்கு காண்பித்தார்கள் என்ற அந்த செய்தியிலே உங்களுக்கு பார்க்கலாம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே ஜின்களுக்கு சென்று குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள். ஆனால் சூரத்துல் ஜின்னுடைய அந்த வசனங்கள் இறங்கிய சம்பவத்தில் அல்ல. அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் வேறு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவம் வேறு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஜின்களை சந்திக்கவில்லை, ஜின்களுக்கு ஓதி காண்பிக்கவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக அந்த சூரத்துல் ஜின்னுடைய வரக்கூடிய ஒரு வசனத்துக்கு நான் கருத்து சொல்லும் பொழுது, யவுதூன பிரிஜாலின் மினல் ஜின்னி, மனிதர்களிலே உள்ள ஆண்கள் ஜின்களிலே உள்ள ஆண்களிடத்திலே உதவி தேடுகிறார்கள் என்று சொன்னேன். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு நான் முடிந்ததற்கு பிறகு சொன்னாலும் அது பதியப்படவில்லை என்பதை நான் மறுத்து சொல்கிறேன். ஜின்களிலே உள்ள சில ஆண்களிடத்திலே மனிதர்களிலே உள்ள ஆண்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதுதான் குர்ஆனுடைய அந்த சொல்லுக்கு, யவுதூன என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம். சரி, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்கள் இறங்கியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிவிட்டது. நீங்கள் எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. இப்போது நபி அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? மக்களுக்கு அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் எப்படி நபி அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள் என்றால், இரகசியமாகத்தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். குறைஷி காபிர்களை பொறுத்தவரையிலே சிலைகள் தான் வணங்கப்பட வேண்டியவை என்று சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தி வந்தார்கள். சிலைகளை நீங்கள் வணங்கக்கூடாது என்று நபி அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏறி சொல்லி இருந்தால், அல்லது அந்த இடத்துக்கு வந்து சொல்லி இருந்தால், அன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். நபி அவர்களுடைய தஅவாய் அப்படியே அழிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த ஆரம்ப காலத்திலே சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே சண்டை போடக்கூடிய அந்த மக்களிடத்திலே அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களே தவறானது, நீங்கள் இவைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தஅவாவுக்கு அது பாதிப்பாக அமையும், அது பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதை கருதி நபி அவர்கள் இரகசியமாகவே தஅவாவை ஆரம்பித்தார்கள். அது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ஏற்பாடு. ஏனென்றால் அந்த இடத்திலே நாங்கள் பகிரங்கமாக சொல்வது ஹிக்மத்தாக அமையாது, மார்க்கத்தை மறைப்பது கிடையாது. மார்க்கத்தை நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அந்த ஒரு முறையை வித்தியாசப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் முதலாவது மார்க்கத்தை சொன்னார்கள். அப்படி ஒரு அமைப்பு மக்கள் அவர்களோடு சேர்ந்ததற்கு பிறகுதான் தஅவாவை பகிரங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே எவ்வளவு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக தஅவா செய்தார்கள் என்றால், அதிகமானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் 3 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக தஅவா செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆதாரங்கள் அடிப்படையில் எவ்வளவு காலம் என்பதை குறிப்பாக சொல்ல முடியாது. இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் இதை சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் இந்த செய்தியை எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாமல் சொல்கிறார். அது சரியாகவும் இருக்கலாம், அல்லது கூட இருக்கலாம், குறை இருக்கலாம். இன்னும் சிலர் ஒருத்தர் 4 வருடம் என்று சொல்லி இருக்கிறார். எப்படியோ ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை இரகசியமாகத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்திலே சஹாபாக்களிலே சில பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் யார் என்பதை இப்போது நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே இது சம்பந்தமாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. யார் முதலிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. பெண்கள் மட்டுமல்ல, மொத்தமாகவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அதற்கு பிறகு வரகத் இப்னு நௌஃபலையும் எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அந்த ஹதீஸிலே நாங்கள் என்ன பார்த்தோம்? நபி அவர்களுக்கு வஹி
தாமதித்தது வரகத் இப்னு நௌஃபல் அவர்கள் மரணித்து விட்டார்கள். எனவே குறுகிய காலத்திலே வரகத் இப்னு நௌஃபல் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அவர் மரணித்திருப்பதாக தான் எங்களுக்கு அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. ஆனால் நபி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த பிறகு யார் அந்த இடத்திலே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதிலே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகளை சுருக்கி சில பேர் எப்படி சொல்வார்கள் என்றால், சில அறிஞர்கள் ஆண்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிலே ஏற்றுக்கொண்டார்கள், சிறுவர்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிலே ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயதுக்கு விலை குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள், அந்த பருவத்திலே தான் இருந்தார்கள். எனவே சிறுவர்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று மவாலி, அது அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவர்கள், இப்படியானவர்களிலே ஸைத் இப்னு ஹாரிஸா முதலிலே ஏற்றுக்கொண்டார்கள். அடிமைகளிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்று இப்படி சொல்வார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இதில் யார் என்பது தெரியாது. அடுத்தது இன்னொரு காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா இரகசியமாகவே இருந்தது. இதனால் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது அடுத்தவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. சில பேர் என்ன சொல்கிறார்கள், நான் 3வது ஆளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இன்னும் சிலர் நான் 4வது ஆளாக ஏற்றுக்கொண்டேன். அதே கருத்தை இன்னொருவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் ஏற்றுக்கொண்டது இன்னொருவருக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரிந்ததை வைத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே தவா இரகசியமாக இருந்தது என்பது அதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்களிலே ஒருவராக இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்களோடு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடையிலேய நுனியை உயர்த்தி கொண்டு வந்தார்கள். அவருடைய முட்டுக்கால் தெரிந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தோழர் ஏதோ ஒரு ஆபத்தான விஷயத்திலே ஈடுபட்டு விட்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய நிலைமை சற்று வித்தியாசமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு கருத்து வேறுபாடு பட்டு விட்டு வந்திருக்கிறார். என்ன கருத்து வேறுபாடு? அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு வந்தது. நான் அவசரப்பட்டு விட்டேன், இப்போது நான் கவலைப்பட்டேன். பின்னர் அதற்கு பிறகு நான் உமர் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டேன், அவர்கள் என்னை மன்னிக்க மறுத்து விட்டார்கள். நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் நபி அவர்களே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர். 3 முறை சொன்னார்கள், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று 3 முறை சொன்னார்கள். உமர் அவர்கள் மன்னிக்கவில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு சிறந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் சில நேரத்திலே கருத்து வேறுபாடுகள் வரும். மிகவும் நேசமாக இருந்தார்கள். அப்படியாக இருந்தாலும் ஒரு சில கட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். இப்படி வந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரப்பட்டதனால் அவர்கள் கவலைப்பட்டதாக சொல்கிறார்கள். பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிக்காமல் இருந்தாலும் கூட பின்னர் அவருக்கு கவலை வருகிறது, நாங்கள் இப்படி மன்னிக்காமல் இருந்து விட்டோமே என்று உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். வந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இல்லை. உடனே நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்த பொழுது நபி அவர்களுடைய முகம் மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுகிறார்கள். நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து விடுவார்களோ தெரியாது என்று பயப்பட்டு உடனே தன்னுடைய முட்டுக்காலில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். உடனே நபி அவர்களிடத்திலே முட்டுக்காலில் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தான் அநியாயம் செய்தேன், நான் தான் தவறு செய்தேன் என்று 2 முறை சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனென்றால் நபி அவர்கள் கோபப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவிடுவார்கள், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிப்பார்கள் என்ற பயத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அங்கே உள்ள நபி தோழர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும் ஃபகுல்தும் கதப்த். அல்லாஹ் தஆலா என்னை உங்களிடத்திலே அனுப்பினான், நபியாக அனுப்பினான். நீங்கள் சொன்னீர்கள் நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று சொன்னீர்கள். அதாவது மக்கள் எல்லாம் நபி அவர்களை பொய்ப்பித்தார்கள். வகால அபூபக்கர் சதக்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், முஹம்மது சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது உண்மை, அவர் உண்மைதான் சொல்கிறார், அவர் நபிதான் என்று சொன்னார். வவாசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, தன்னுடைய உயிரை கொண்டும் தன்னுடைய செல்வத்தை கொண்டும் அவர் என்னை பாதுகாத்தார், எனக்கு ஒத்துழைத்தார், எனக்கு உதவி செய்தார். ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, என்னுடைய தோழரை எனக்காக நீங்கள் விட்டுவிட வேண்டும் அல்லவா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பை இது காட்டுகிறது. ஃபமா உதிய பஅதஹா, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நோவினையும் செய்யப்படவில்லை. பொதுவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக தான் இருந்தார்கள் சஹாபாக்களிடத்திலே. சஹாபாக்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவது தரமாக மதிப்பார்கள், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இப்படி கருத்து வேறுபாடு வந்த பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விஷயத்திலே நபி அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். இதுல என்ன தெரிகிறது என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்கள் விளங்குகின்றோம். அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் சஹீஹ் முஸ்லிமிலே சஹீஹ் புகாரிலே அதுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ், அதிலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா மஅஹு இல்லா ஹம்ஸத்து அஅபுதின் வம்ரஅதானி வ அபூபக்கர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவரோடு 5 அடிமைகளும் 2 பெண்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர யாரும் இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்களே 5 அடிமைகளையும் சொல்கிறார்கள். யார் இந்த 5 அடிமைகள் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை, அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படி ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்களே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை என்று இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இன்னும் சிலரை சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று 2 பெண்கள் யார் என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அடுத்ததாக உம்மு ஐமனை சில பேர் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவங்களும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே யாரை அவர்கள் நாடினார்கள் தெரியவில்லை. தங்களுடைய தாயார் சுமையாவையும் ஹதீஜாவை நாடினார்களா, அல்லது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டுவிட்டு உம்மு ஐமனையும் சுமையாவை நாடினார்களா, அல்லது சுமையாவும் ஹதீஜாவுமா என்று தெரியவில்லை. எப்படியோ ஆரம்பமான இந்த நிலையை சொல்கிறார்கள். இதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவ்வளு மன் அظهر இஸ்லாமஹு சபஆ, ஆரம்பமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தியவர்கள் 7 பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ அம்மார் வ உம்முஹு சுமையா வ சுஹைப் வ பிலால் வ மிக்தாத். யார் இந்த 7 பேரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே மாதிரி அபூபக்கர், அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தியவர்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஅம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே ஃபமனஹு அல்லாஹு பிஅம்மிஹி அபீ தாலிப், அல்லாஹ் தஆலா அபூ தாலிபை கொண்டு அவரை பாதுகாத்தான். வ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா அவருடைய கூட்டத்தாரை கொண்டு அவர்களை பாதுகாத்தான். ஏனையவர்களை முஷ்ரிக்குகள் பிடித்து அவர்களுக்கு இரும்பிலான கவசங்களை அணிய வைத்து வெயிலிலே அவர்களை போட்டு சுட வைத்தார்கள். ஃபமா மின்ஹும் இன்சானுன் இல்லா வகது வாதாஹும் அலா மா அராது, அவர்களிலே எவராக இருந்தாலும் அந்த முஷ்ரிக்குகள் என்ன சொல்ல சொன்னார்களோ அதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை நிராகரிக்க சொன்னார்கள், நபி அவர்களை ஏசுமாறு சொன்னார்கள். அவர்கள் வேதனை தாங்க முடியாமல் இக்கட்டான அந்த நிலைமையிலே நபி அவர்கள் அதற்கு அனுமதித்தார்கள், அவர்கள் உடன்பட்டார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு ஹானத் அலைஹி நஃப்ஸுஹு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவருடைய உயிர் அவருக்கு அற்பமாகவே இருந்தது. வஹான அலா கௌமிஹி, அவருடைய குடும்பத்துக்கும் அவர் அற்பமானவராகவே மாறினார். அதனால் அவர்கள் என்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபஅதௌஹு ஸிபியான், அவர் ஃபஅதௌஹுல் வில்தான், சிறுவர்களிடத்திலே அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுத்து அவர்களை மக்காவிலே உள்ள பள்ளத்தாக்குகளிலே அவர்கள் இழுத்துக் கொண்டு சென்றார்கள். வஹுவ யகூலு அஹதுன் அஹதுன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டியவன், அல்லாஹ் தனித்தவன் என்ற அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதற்கு இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. அவைகள் பலவீனமான செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் பொதுவாக மேலே சொன்ன செய்திகளில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக ஏற்றிருக்கிறார்கள் என்பதை விளங்க முடியும். அதே போன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்த ஒரு கவிதையிலும் முதலாவதாக ரசூலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு கவிதையிலே முதலாவதாக ரசூல்மார்களை உண்மைப்படுத்தியவர் என்ற ஒரு வாசகத்தை சொல்கிறார். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதில் ஒரு பலவீனம் இருக்கிறது. இரண்டாவது அறிமுகமற்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், வேறொரு அறிவிப்பாளர் வரிசையிலும் அதிலும் பலவீனம் இருக்கிறது. இந்த செய்தி வந்திருக்கிறது. எனவே 2 பக்கத்தினால் வந்ததனால் இது ஹசன் லிகைரிஹி என்ற ஒரு பலமான செய்தியாக சிலர் எடுத்திருக்கிறார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்களிலே ஒருவர். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்களிலே ஒருவர் என்பது பல செய்திகளிலே வந்திருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்கின்றது. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர் அபூ தாலிப் அவருடைய மகனாக இருந்ததனால் அவர்கள் நபி அவர்களோடு மிக நெருக்கமானவர்களாக இருந்ததனால் அவர்கள் சிறுவர்களிலே நபி அவர்களை இடத்திலே ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு நிறைய சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அவர் சிறுவராக இருந்திருக்கிறார், பெரியவர் அல்ல, சிறுவராக இருந்திருக்கிறார்கள். பெரியவர்களை பொறுத்தவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஷியாக்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த செய்தியும் பார்த்தாலும் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே குறை இருக்கிறது. அதல்லாமல் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவர்கள். அவர்களுடைய சகோதரர் ஒருமுறை நபி அவர்களிடத்திலே வந்து ஜபலா என்கின்ற அவருடைய சகோதரர் வந்து ஸைத் இப்னு ஹாரிஸாவை அழைத்து செல்வதற்காக நபி அவர்களுக்கு அனுமதி கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் உங்களோடு வருவாரானால் நான் அவரை தடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை விட நான் யாரையும் தேர்வு செய்ய மாட்டேன், உங்களை விட நான் யாரையும் தேர்வு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அதாவது என்னுடைய குடும்பத்துக்கு நான் செல்வதை விட உங்களிடத்திலே இருப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்று நபி அவர்களிடம் இருப்பதை தேர்வு செய்து கொண்டார்கள். அது ஒரு பலமான செய்தி. அதே மாதிரி ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை பொறுத்தவரையிலே நபி அவர்களுடைய மகன் என்று தான் ஆரம்பத்திலே அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் அன்றைய காலத்திலே பொறுத்தவரையிலே ஜாஹிலியா காலத்திலே ஒருவர் மகன் அல்லாதவரை கூட இவர் என்னுடைய மகன் என்று எடுத்துக்கொள்ளலாம், எழுத தேவையில்லை. அதாவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம், இவர் என்னுடைய மகன், அவருக்கு தான் சொத்துக்கள் என்ன செய்யும், வாரிசாக அவர் மாறுவார். இப்படியான ஒரு நிலைமை இருந்து இஸ்லாம் அதை பிற்காலத்திலே தடை செய்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னார்னா, உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களுடைய தந்தையோடு சேர்த்து அவர்களை அழையுங்கள், அதுதான் அல்லாஹ்விடத்திலே நேர்மையானது என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா என்றுதான் அழைக்குமாறு சஹாபாக்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. எனவே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் நபி அவர்களுடைய மகன் என்று தான் அழைக்கப்பட்டார்கள், ஸைத் இப்னு முஹம்மது என்று தான் அழைக்கப்பட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் சில நபி தோழர்களும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே பட்டியலில் இருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.